ஏன் எழுதினேன் அப்படிங்கிறது காரணமே பல காரணங்கள் இருக்கு. நிறைய என்னோட ப்ரொஃபசர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஏலியன்கள்னா அது ஒரு ஒரு கட்டுரையோட இருக்க வேண்டிய விஷயம், அது அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு தான் நிறைய நம்பிட்டு இருக்காங்க இனியும். அதனால அது அந்த மாதிரி இல்லை, அதை சொல்லணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணது தான் இந்த புக்கு. ஸோ நிஜமாவே சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது. இதில் தகராறாக நிறைய விஷயமும் நடக்குது. நிறைய கன்ஸ்பிரசி தியரியோட நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் நடந்துட்டு தான் இருக்கு. பறக்கும் தட்டுகள் அப்படின்னா நிறைய நடந்திருக்கு, வந்துட்டு போயிருக்கு, ஆளை முடிச்சுட்டு போயிருக்கு, யாரும் வெளில விட மாட்டேங்கிறாங்க, மாட்டலாம் உடனே போட்டு அனுப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. அதெல்லாம் புக்கா உடனே வந்துடும், தமிழ்லேயே வந்துருக்கு. அது மாதிரி உடனே வந்துடும். இந்த மாதிரி புக்கு தான் வரவே வராது. இந்த மாதிரி புக் நேரம் எழுதினா வரவே வராது. அதனால அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல ஆங்கிலத்திலே நிறைய அப்படிதான், தமிழ்ல மட்டும் இல்லை, ஆங்கிலத்திலே கன்ஸ்பிரசி தியரி புக்ஸ் தான் நிறைய இருக்கு இந்த டாபிக்கை பற்றி. டைரக்ட் சயின்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப கம்மி தான். அதனால இதை டைப் பண்ணது. ஸோ இது மாடல் போஸ்ட் கொடுத்தது பொண்ணு தான், மனித சந்ததிக்கு போஸ்ட் கொடுத்தது. அது ஒரு அட்டம்ப்டாக போட்டிருக்காங்க, ஒரு ஃபிகரேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ வில் யூ மீட் தி ஏலியன்ஸ் அப்படின்னு. ஸோ ஏலியன்கள் இருக்கிறார்களான்னு தான் தலைப்பு வச்சிருக்கேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இது வந்து இந்த சமைத்து பாருன்னு ஒரு புக் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் சமையல் செய்யாதவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது ஒரு 2-3 வால்யூம்ல வந்திருக்கோம் சமைத்து பார் அப்படின்னு. நான் என்னோட அப்பா அம்மா காலத்துலேயும் சொல்லுவேன். ஸோ நீங்கள்லாம் அம்மா தான் இருக்கீங்க, ஒன்றே தெரியும். அதில் வாங்கி பார்த்துட்டு செய்யறது வந்து சமைத்து பார் தான், சமைத்து சாப்பிடுறது இல்லை, சமைச்சிட்டு பார்க்கறதுக்கு தான். அந்த மாதிரியான டைட்டில் கிளவராக தான் வச்சிருப்பாங்க. அதில் அந்த மாதிரி தான் ஏலியன்கள் இருக்கிறார்களான்னு தான் சொல்லியிருக்கு. ஏலியன்கள் வருவாங்களா, ஒன்றை பார்ப்பாங்களா, நம்ம பார்ப்போமா, நம்மளை அழிச்சிருவாங்களா, இதை பற்றிலாம் குறிப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த ஒப்பீனியனும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு டேட்டா கூட இல்லாத விஷயம். முன்னாடி வந்தாங்க அப்போ அடித்தாங்க, முன்னாடி வந்தாங்க அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு டேட்டா கூட நம்மகிட்ட கிடையாது. அந்த மாதிரி விஷயம் அது. அதனால் ஏலியன்கள் இருக்கிறார்களா, நிஜமாவே இருக்காங்க இல்லையா, அது என்ன சயின்ஸ் என்ன சொல்லுது, அதுதான் முக்கியமான விஷயம். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு தான் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அது வழியாக பார்த்தீங்கன்னா மொத்தத்திற்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. எல்லாத்தையும் படிக்கல, இதெல்லாம் முன்னுரையில் இருக்கு. ஸோ பாப்பா கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவளுக்கு ஒரு ஏலியன்னா அதுதான் ஏலியன். அது ஒரு கேல்வின் ஹோப்ஸோட அந்த ஏலியன், இந்த பச்சை கலர்ல இருக்கிற கார்ட்டூன் நெட்வொர்க்ல வர ஒரு ஏலியன். அந்த மார்ஸ்ல இருப்பாங்களா, வெளியில இருப்பாங்களா, இருப்பாங்க, ஒரு வேலை ஏதோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன். வேற யாருக்கும் இந்த பேட்டை கேட்டாலும் அதெல்லாம் யாரும் கிடையாதுப்பா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன உள்ள இருக்க அப்படி. நீங்க அமெரிக்கா போய் கேட்டீங்கன்னா இல்லீகல் ஏலியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அங்க போய் நான் பார்த்தேன்னா எனக்கு நியூயார்க்கிற ஏலியன் மாதிரி தான் இருக்கும். அவன் ஒரு மாதிரி நியூயார்க்ல யார் ரோட்ல நடந்தாலும் அப்படின்னா ஏலியன் மாதிரி தான் இருக்கும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இது ஒருத்தருக்கு ஏலியன்ஸ் இல்லையா? ஸோ அதுல எது நிஜமான ஏலியன், நிஜமாக உண்டா, வருவாங்களா? லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா வேற்று கிரகவாசிகள் நம்ம தமிழ் படிச்சிருக்கோம். ஏலியன்கள்னா டக்குன்னு தோன்றது வேற்று கிரகத்திலேருந்து வர மனுஷங்கப்பா அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு மனசை குறுக்கிற விஷயம். வேற்று கிரகம் இருக்கணும், அதுல மனுஷன் மாதிரி தான் இருப்பான் அப்படின்லாம் யாருமே சொல்லலை, நீங்களே நினைச்சிட்டீங்க. அந்த மாதிரி அது ஒரு முன்முடிவுகளோட அணுகிற விஷயம். அதனாலதான் முன்முடிவுகள்னா ப்ரிசம்ஷனோட அணுகிற விஷயங்கள்னாலதான் இதெல்லாம் சயின்ஸா என்ன அப்படின்னு கேட்கிற ஆளுங்களும் இருக்காங்க, ஒரே பக்கம் தூக்கி அடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனாலதான் இதோட சயின்ஸ் என்னன்னு சொல்லணும்னு ட்ரை பண்ணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாசா விஞ்ஞானிகள் வந்து ஏலியன்னா அது ஒரு அட்லீஸ்ட் நம்மள மாதிரி இல்லாத ஒரு வேற்று ஜீவராசி, அவ்வளவுதான், வேற்று உயிரினம், ஆல்டர்னேட் லைஃப், அவ்வளவுதான். அது என்னவா இருக்கும், எப்படியா இருக்கும், எப்படியா இருக்கலாம். அது வெறும் ஒரு கான்சியன்ஸா இருக்கலாம், வெறும் ஒரு மனசாட்சி, அது மாதிரி ஒரு மனம், ஒரு வியாபிக்கிற மனசா கூட இருக்கலாம். உனக்கு தெரியல அது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் சயின்டிஃபிக்கா தான் யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பேக்கிங் தியரி, இதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு. அப்படி இருந்தா எப்படியா கண்டுபிடிப்பேன். எங்க வீட்டுல கொல்ல பக்கத்துல கொட்டகையில பூதம் இருக்கு அப்படின்னா அது நிஜமா வச்சிருக்கேன் காட்டுன்னு அது உங்க கண்ணுக்கு தெரியாது. இப்போ உங்க கண்ணுக்கு தெரியும், முதல் போயிட்டு இருக்கேன், வேற எப்படியாவது சொல்லு. அது என்னது, அது வந்து ராத்திரியில கொல்லிவாய் பிசாசு இருக்கு, அது இங்க இருக்கிற வைக்கல்லாம் எரிச்சிடும். அது எப்படி எரிக்கிறதா எரிச்சிட்டு பாருது, அதுதான் எரிச்சதுன்னு எப்படியா தெரியும், உனக்கு தான் தெரியாது. அது தினம் வந்து எரிச்சிட்டு போ. இப்படி பேசிட்டே போகலாம், நிறைய தேடி சொல்லலாம், நம்ம நிறைய பண்றதுதான். அந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கு. ஸோ சயின்ஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்றத ட்ரை பண்ணது தான் இது. ஸோ அதனால அப்படிதான் இந்த புக்கை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ பொதுவாக நமக்கு என்ன கருத்துக்கள் ஏலியன், அதுலேருந்து ஆரம்பிச்சு நிஜமாவே ஏலியன்கள் தேடல் வந்து ஒரு அறிவியலா புரட்டா
பேய் பிசாசுன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க, ஏலியன் ஒண்ணி நம்புறீங்களா, இல்லை நீ சயின்டிஸ்டா அப்படின்லாம் கேட்கணும். நிச்சயமா கேட்கணும், நம்மளும் கேட்கணும். அதுக்கெல்லாம் பதில் இருக்கு. ஒரு பேயஸ் தியரத்துலேருந்து ஆரம்பிச்சு ப்ராபபிலிஸ்டிக் மெத்தட்ஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஒய் இட் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் இருக்கலாம்னா அப்படின்னு, ஏலியன்கள்னு ஒருத்தர் இருக்கலாம்னா இவ்வளோ பெரிய நோன் யூனிவர்ஸில், இவ்வளோ பெருசாக இருக்கிற ஒரு நோன் யூனிவர்ஸில் நம்ம மட்டும்தான் ஸ்பெஷலாக இருக்கணுன்றது கட்டாயமா? நம்ம மட்டும்தான் உயிரினமாக இருக்க முடியுமா? 6 அறிவு ஜீவனா நம்ம மட்டும்தான் இருக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்கு பதிலே கிடையாது. சரியா? அதனால அது மாதிரிலாம் அதுதான் எழுதியிருக்கு. ஃபெர்மி பேரடாக்ஸ்ங்கிறது அதுதான். பேரடாக்ஸ்னா முரண்மை. இப்படி இருந்துருக்கலாங்கிற, ஏன் அப்படி இல்லை? ஸோ இவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தில் வேற எதுவும் ஜீவராசிகளே இல்லையா, காணவே கிழமை அப்படின்னு கேட்கறது ஒரு பேரடாக்ஸ். ஸோ அதுக்கு ஒரு பதிலாம் இருக்கு. கிரேட் ஃபில்டர் தியரி அப்படின்லாம் இருக்கு. அது நம்ம சிகரெட் ஃபில்டர் இல்லை, ஒரு ஃபில்டர், அவ்வளோதான். அது நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. இல்லை ஃபில்டர்ஸ்னா எப்படி உயிர் வந்திருக்கலாங்கிறதுக்கான ஃபில்டர்ஸ். எல்லா கிரகத்திலையும் வராது, எல்லா சூரியனையும் சுற்றுற கிரகமே சுத்தாது, எல்லா சூரியனையும் சுற்றுற கிரகத்திலையும் எல்லா கிரகத்திலையும் உயிர் இல்லை. இங்கே நம்ம 10 கிரகம் சொன்னீங்கன்னா ஒன்றில் தான் உயிர் இருக்கு, அது ஏதோ ஒரு தொலைவில் இருக்கணும். அதே கிரகத்துல எல்லாத்துக்கும் இருக்காது, அது கிரகம் ஆரம்பிச்ச இடத்துலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் இருக்காது. கொஞ்ச நாள் தான் அந்த லைஃப் சஸ்டெய்னிங் விண்டோ அப்படிம்பாங்க, அந்த ஒரு கால இடைவெளியில ஒரு 800 மில்லியன் வருஷம் தான் உயிர் இருக்கு. இப்படிலாம் பல ஃபில்டர்ஸ் வரலாம். அதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு கிரகத்துல தான் போய் தேட முடியாது. ஸோ அந்த மாதிரிலேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ தேடலுங்கிறது வரும்போது நேரடி தேடல்னு இருக்கு. அது அந்த டெலஸ்கோப்லாம் நேரம் வச்சு பார்க்குறது, நேராக டெலஸ்கோப் வழியாக பார்க்கலாம், இல்லை ஒரு ரேடியோ டெலஸ்கோப் வழியாக செய்தி அனுப்பலாம். அதெல்லாம் நேரடி தேடல். மறைமுக தேடல்னு இருக்கு. அவங்க விட்டு வச்ச ஒரு சாட்சி பொருள் மாதிரி இருக்கிறாரு. இங்கே ஏதோ ரொம்ப குப்பையாக இருக்குப்பா, யாரை கொண்டு கொட்டியிருக்கேன் அப்படின்னு குப்பையை தேடுறாங்க. யாருன்னு தேடலாம், எவனோ குப்பை கொட்டினாலும் எவனோ ஒருத்தவங்க தான் இருக்கும். நம்ம இங்கே வெளில குப்பை கொட்டினாலும் நிச்சயம் நமக்கே தெரியும், நம்ம தான் ஏதாவது பண்ணியிருப்போம். என்ன மானுக்கு யார் தண்ணி வச்சா, குரங்கு யார் பிஸ்கெட் போட்டா, எல்லாம் நமக்கே தெரியும், நம்ம பண்ணுறது இல்லையா? அதனால தான் நம்ம கூண்டுக்குள்ள இருக்கோம், அவங்கெல்லாம் வெளில இருக்காங்க. அந்த மாதிரி இது தேட முடியுங்க இங்கே. ஸோ மறைமுக தேடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அது மறைமுக தேடல்களில் சில டெக்னிக்ஸை வச்சு பண்ணியிருக்கு. எப்படி அவங்க ஒருவேளை ஒரு ஸ்டாரையே உறிஞ்சிற அளவுக்கு எனர்ஜியை எடுத்துப்பாங்களோ, ஸோ ஒரு இடத்துல ஸ்டாரே இருக்க வேண்டிய ஸ்டார் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒருவேளை ஏலியன் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம தேடுற மாதிரி அவங்களுக்கு தேடி தானே இருப்பாங்க. அவங்களால நிச்சயம் நேரம் வந்துட முடியாது. நமக்கு எப்படி கஷ்டங்களோ அதே மாதிரி கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கலாம் வரத்துக்கு, விண்வெளி பயணத்துக்கு. ஸோ ஒருவேளை ரொம்ப எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன கொசு சைஸில் ஏதாவது நானோ பார்ட்ஸ் அதை அனுப்புகிறாங்களோ. ஸோ இங்கே எங்கேயாவது பக்கத்தில் கொசு கடிக்கிற மாதிரி நம்ம ஊரில் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது செவ்வாய் கிரகத்தில் நானோ பார்ட்ஸ் மாதிரி ஏதாவது பறந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை சூரிய மண்டலத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க, தேட முடியுமா? அந்த மாதிரி இதெல்லாம் மறைமுக தேடும். அவங்கள நேரம் பார்க்கல, அவங்களோட சாட்சிகளை மட்டும் பார்க்க ட்ரை பண்ணுற மாதிரி. இது எல்லாமே சயின்டிஃபிக் தான், அதுதான் சொல்ல வரேன். இது எதுவுமே கன்ஸ்பிரசி தியரி கிடையாது. சயின்டிஸ்ட் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, நிஜமாவே தேடிட்டு தான் இருக்கும். பட் தேடுறதோட ஃபண்டிங் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் இது வந்து ஒரு மானுட கனவு. வேற ஆள் நம்மள மாதிரி இருப்பானா, நம்ம உலகத்தை தாண்டி வேற எங்கேயும் வேற யாராவது இருப்பானா அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு வகையில் ஒரு கடவுளை கேட்குற மாதிரி தான். கடவுள் இருப்பாரா, நம்மளை பார்ப்பாரா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. அது அந்த ஒரு பேக்ட்ராப்ல யோசிச்சு பார்க்கணும் நீங்கள். ஸோ ஏலியன்னா கடவுள்னு நான் சொல்லலை, அந்த மாதிரி ஒரு தேடல் நம்ம மனசுல நிச்சயம் இருக்கு. ஒரு மித்தே நம்ம கிட்ட இன்னேட்டு தான். ஒரு மித்துங்கிறது, ஒரு தொன்மங்கிறது மனசுக்குள்ள இருக்கிறது தான், தன்னால இருக்கு மனுஷனுக்குள்ள. அதே மாதிரி ஒரு தேடலும் நம்ம மனசுக்குள்ள இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வகை தான் நம்மளோட எழுதிட்டு இருக்காரு முன்னாடி. ஸோ ஏலியன்கள்னா என்னை பொறுத்த வரைக்கும் உளநிலை அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு கடவுளுக்கு சொன்னார் அவர், நம்ம ஏலியனுக்கு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த புக்கு ரெண்டுத்தையும் எழுதியிருக்கேன். ஸோ மூணாவதாக ஒரு புக் வந்து இப்போ தான் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்திருக்கு, அடுத்த வருஷமும் தமிழ் எழுதி தான் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ், அது ஒரு ஷார்ட்கட் கலெக்ஷன் ஆஃப் கட்டுரைகள். அதெல்லாம் ஒரு கான்செப்ட்ஸை எழுதுகிற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான பாப்புலர் சயின்ஸ் எஸ்ஸேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 20-30 எஸ்ஸேஸ் வரும். ஸோ அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு. இப்போ அடுத்த வருஷம் இந்த வருஷம் தமிழ்லேயே தான் வரப்போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் இதெல்லாம் அட்டம் பண்ணேன். இதெல்லாம் நிஜமாவே நீங்கள் இந்த மாதிரி புக்காக பார்க்கறதுக்கு காரணம் திரு வசந்தகுமார் தான். அவர் வந்து வேற எதுவும் இங்கே மேடைக்கெல்லாம் வரமாட்டாரு. அவருக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர். அதே மாதிரி மைக் இன்னைக்கு ஆயுதமாச்சோ அன்றைக்கி எதுவும் மைக்கை பிடிக்க மாட்டார். பல வருஷமாக அதை செய்ய மாட்டார். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, வசந்தகுமாரை பற்றி இஸ் அ ஸ்காலர். பார்த்தா அப்படிலாம் பண்ண மாட்டார். இவர் முரட்டு மீசையோட அப்படிதான் வருவார். என்ன அப்படின்னு என்னாங்கிற நீப்பா அப்படின்னு. அது மனசுக்குள்ள ஒரு பெரிய ஸ்காலர். இந்தியாவை பற்றி
ஒரு நிஜமான ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ஆள். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம யார், எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத வந்து கால்நடையாகவே போய் தெரிஞ்சுக்கிற மாதிரி அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு ஆள். நான் நிச்சயம் ஒரு 4-5 வருஷமா பழகிருக்கேன் அவரோட. நமக்கு இங்கே இருக்கிற நம்ம டிபார்ட்மெண்ட்லேயோ இங்கேயோ நம்ம ஐஐடிலையோ இருக்கிற சோஷியாலஜி கான்செப்ட்ஸோ ஹியூமனிட்டிஸில் இருக்கிறவங்களையோ அதில் என்னெல்லாம் யாருக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அதே லெவலுக்கு அவர் உள்ள இறங்கி பார்த்து பழகி பேசி சொல்லக்கூடிய அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவரோட அந்த ஒரு இன்டலெக்டும் எளிமையும் காட்டவே மாட்டார் வெளியில. ஆனால் எதை பற்றியும் ஒரு கருத்து வச்சிருப்பார். லிட்ரேச்சர்ல வந்து ஒரு தீரா காதல் வசந்தகுமார். ஏதாவது என்ன லிட்ரேச்சர்னா நீங்க எங்கேயுமே இந்த பக்கமா அப்படி வெஸ்ட் சைடா போவீங்க, இந்த பக்கமா அப்படி சைனீஸ் லிட்ரேச்சர்லாம் 5 இதிகாசங்கள் இருக்குன்னு நேற்று தான் பேசிட்டு இருந்தாரு. அதுல 4 படிச்சுட்டேன். இன்னும் 1 கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயா இருந்தா பாருங்க. சைனீஸ் லிட்ரேச்சர்ல இருக்கிற அது எவனோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட்டதை எடுத்து படிச்சு அதுல ஒரு புக்கை என்ன படின்னு சொல்றதுக்காக அப்படி பேச்சு வந்தது. அதை நான் 4 படிச்சுட்டேன். சாதாரணமாக தான் சொல்லுவார். அதை பத்தி ஒரு கருத்து வச்சிருப்பார். அதை சொல்லுவார். தீவிரமா அந்த கேரக்டர் வரைக்கும் ஞாபகம் வச்சு பேசுறாரு. அதை வந்து நீங்க பழகி பார்த்தா தான் தெரியும். பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டார், வேற எதுவுமே பேச மாட்டார், சாதாரணமா இருப்பார், ரொம்ப எளிமையானவர். அவர் வந்து இந்த ஒரு 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 ட்ரைனிங் வாங்கிட்டு தான் அப்புறமா தான் புக்கெல்லாம் பண்ணார். ஆனால் அவர் வந்து தமிழ் லிட்ரேச்சருக்கு பண்ணியிருக்கிறது வந்து யாரும் சட்டுன்னு வெளில சொல்ல முடியாது, உடனே அறுதியிடவும் முடியாது. ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும். அவரோட அந்த அட்டவணையை வாங்கி பாருங்க, பட்டியலை வாங்கி பார்த்தா தெரியும். ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் வேணாலும் எடுத்துக்கங்க. சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு 4 புக்கு எடுத்து பாருங்க. அதில் ஒரு 2 புக்கு அவார்டு வாங்கியிருக்கேன். சாகித்ய அகாடமி வரைக்கும் போயிருக்கு. காவல் மோடி வந்து பார்த்துட்டு போறாரு. அவரோட முதல் புக் ஆழிசு உலகு போட்டவர் வசந்தகுமார் தான். அவர் ஜெயமோகன் பற்றி தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு நாஞ்சில் நாடன் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அவங்களோட ப்ரீமியர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து தமிழ். அந்த மாதிரி அதாவது அந்த புக்கு வரதுக்கு முன்னாடி அது இவன்டேந்து வருண்டா அப்படின்ற அந்த ஆளை உடனே தெரியும். சின்னவனா இருக்கிற அந்த ஆளை வந்து கரெக்டா இவன்ட்டு இந்த லிட்ரேச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்து பேசி பழகி கொண்டு வராங்க. வந்து நான் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பண்ணாது. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் எய்ம் பண்றேன். இந்த ஸ்டூடெண்ட் நல்லா வருவான், இவன் வாதியாரா ஆகும், இவன் வந்து கம்பெனிக்கு போவான் அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்பதான் நான் பிஹெச்டி எய்ம் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இவன் என்ன ஆகும் அப்படின்னு. அது வந்து நான் அவன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வரான். அப்புறம் தான் நான் அதை பண்றேன். ரொம்ப ஈஸி. நீ என்ன பாடி படிக்கிற, என்ன இன்ட்ரெஸ்ட்ப்பா, என்ன ஃபீல்டுப்பா, கொஞ்ச நாள் பழகி டக்குன்னு புரிஞ்சுக்கணும். அவர் வந்து வெறும் ஆளை பார்த்து வெறும் ஆள் அவன் படிப்பு இடுப்பு எதுவும் பேசவே கிடையாது. அதுலேருந்து ஆரம்பிச்சு இவங்ககிட்ட நல்ல லிட்ரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி 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 எழுத வைப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம். அதே மாதிரி பப்ளிஷர் கிட்ட டக்குன்னு பார்க்க முடியாத இருக்கும். நீ எது எழுதினாலும் ஒரு கடைசி சொல் வரைக்கும் படிச்சிருக்கணும். படிச்சு திருத்தி இப்போ வரைக்கும் எழுதி திருத்தி இதுக்கு இந்த சொல் கரெக்டாக இருக்கும். முன்னோட சரிசமமாக உட்காந்து கடைசி வரைக்கும் அந்த புக்கு நல்லா வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே உழைப்பார். ஸோ அவரோட இது மாதிரிலாம் செய்யற எந்த ஆளும் பணக்காரனாக இருக்க மாட்டாங்க. எந்த பதிப்பகமும் பெருசாகவும் இருக்காது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு அமைதியாக ஒரு தனக்கான ஒரு வழியை அமைத்து கொண்டவர் எனக்கு ரொம்ப இனிய நண்பர். ஸோ அவர் வழியாக இந்த புக்கு வருது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து இந்த புக்கு நான் எழுதினேன் அப்படிங்கிறத விட அவர் வெளியில கொண்டு வந்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு எல்லா பாராட்டையும் அதுக்கப்புறம் இங்க இன்னைக்கு இந்த விழா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் நன்றி. 10 நிமிஷம்னு சொன்னேன். ஸோ இதுக்கு மேல ஒரு வருஷம் பூரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த புக்கு வந்து புக்கு காப்பீஸ் அங்கே வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வில் டிஸ்ட்ரிபியூட் தி புக்ஸ். தமிழ் இனியோட 2 இதுவும் வச்சிருக்கு. அந்த அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அதர் புக் இருக்கு. அது கொஞ்சம் காப்பி தான் இருக்கு. அந்த அதர் 2 books are there. So whoever wants to buy it, just get it from them. எதுவும் கேள்விகள் இருக்கா? அது மாதிரி யூஸ்வலாக இருக்காது. நான் பேசினப்போ கேள்வியே இருக்காது. சார் ஏலியன்கள் இருக்கிறார்களா ஒரு புக் இருக்கு இல்லையா? அது லைட்டாக கொஞ்சம் புரட்டி தான் பார்த்தேன், மொத்தமும் படிக்கல. அதில் வந்து நீங்கள் அந்த ஆரம்பமே வந்து இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது அந்த புக்குக்கும் கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன். ஆமாம், அந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கு இல்லையா? நீங்கள் இன்ட்ரடக்ஷன் முதல்ல ஆரம்பிக்கும் போது உங்கள் குழந்தைகிட்ட தான் கேட்குற மாதிரி ஆரம்பிக்கிறீங்க. ஏலியன்னா யாருமா? எஸ், அவ்வளோ சிம்பிளாக தான் ஆரம்பிக்கிறீங்க. பட் இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது இந்த இலக்கிய சொற்கெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தோணுது. அப்படியா? ஆமாம், அது படிச்சுட்டே போனீங்கன்னா சரியாயிடும். அது அப்படியே படிக்க தன்னால இறங்கும். நமக்கே நம்மளோட லெவல் தெரியாது. படிக்க நமக்கு தன்னால புரியும். நானும் அப்படிதான். எழுத வேண்டிய வார்த்தையில தெரியவே தெரியாது. எழுத தான் தன்னால வந்து
சொல்லுங்க. தலைப்பா ஒரு வார்த்தையை சொல்லாத சைஸ்ன்றது வந்து முதல்ல அந்த அதை அது வந்து கொஞ்சம் இப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா அப்படிதானே அது. அது எதுக்கு அப்படி கொண்டு வந்ததுன்னா அது ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணுங்கிறதுக்காக. நானோ சயின்ஸ்னு இருக்கு, நானோ டெக்னாலஜின்னு இருக்கு இல்லையா? ஸோ நானோ சயின்ஸோ நானோ டெக்னாலஜியோ சைஸை பற்றி சொல்லலை, ரெண்டுமே அந்த ஒரு சைஸில் இயங்குற ஒரு விஷயம் தான். மைக்ரோ சயின்ஸ், மைக்ரோ பயாலஜி, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் மைக்ரோக்குள்ளே இருக்கணுங்கிற ஒரு விஷயம் தான். அப்போது மைக்ரோங்கிறது மைக்ரோனே சொல்லலாம். தனியாக மைக்ரோவில் என்னவா இருக்குப்பா, மைக்ரோ பயாலஜி இருக்கு, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. அப்படி அந்த டிஃபரன்சியேஷனை காட்டணுங்கிறதுக்காக இந்த டைட்டில் வச்சிருக்கு. ஏன்னா இல்லாட்டி என்ன ஆகும்னா நானோ சயின்ஸ்னு தலைப்பு வைக்கணும், இல்லை நானோ தொழில்நுட்பம்னு சொல்லி அதை நான் சொல்லலை. நானோனா என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும்னு ட்ரை பண்ணதுனால தான் நானோ, அவ்வளோதான். அதுக்காக தான் முதலிய ஆட்டோவோட பெரிய சைஸில் இருக்கிற கார் வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே ஒரு நானோ பாட்டுங்கிறது வந்து அதை வேணால் படிச்சுப்பாங்க. அப்படி நானோ என்பது அறிவியலாளர்கள் வர்த்தகவியலாளர்கள் கைகோர்க்கும் விஷயம். கமர்ஷியலைசேஷன் கான்செப்ட்ஸும் இருக்காது. ஸோ ஏன் ஒரு டாட்டா நானோன்னு பேர் இருக்கீங்க, அது சைஸ் டாட்டா நானோ அந்த சைஸ்ல இல்லையே இல்லையா? அது அது காரோட சைஸ்ல சின்ன கார், அவ்வளவுதான். அதுக்காக அது ஒரு உருவகமா ஆயிடுச்சு இப்போ நானோங்க. அதுக்காக ஒரு நானோன்னு வச்சிருக்காரு. அது ஏன்னா கார் தான், பெரிய கார் தான் இல்லையா? அது மாதிரி தான் அதெல்லாம் தான் இதெல்லாம் யோசிச்சு தான் அதை செஞ்சிருக்கு. அது ஒன்று புரிஞ்சுக்கணும். அது நீங்க எல்லாருமே அது யூஸ்வலா பண்றது தான் அது. ஆமா, 10⁻⁹ இருக்கிற விஷயங்கள் எப்படிலாம் நம்ம ஸ்கேல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதான் சொல்ல வரணும். நானோ டெக்னாலஜியா வருதோ, நானோ சயின்ஸா வருதோ, இல்லை நேச்சர்ல இருக்கிற நானோவோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது நானோ விளைவுகளால் நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சைஸ்க்கு போறோம், அவ்வளவுதான். அதுதான் கண்ணுக்கு தெரியாத விஷயம். மற்றதெல்லாம் நம்ம கிட்ட நடக்கிற விஷயத்தை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றோம். இப்போ பட்டர்ஃப்ளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது ஏன் இந்த கலரா இருக்குன்னா நானோ டெக்னாலஜி நானோ லெவல்ல போனா தெரியும், புரியும். இந்த கலரை பார்த்துட்டே இதே அனுபவிச்சுட்டு போறேன், இதோட போதும் போனா இதோட விட்டு, அவ்வளவுதான். அப்படி கனெக்ஷன்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு தொகை வார்த்தையான அதை யூஸ் பண்ணியிருக்கோம். தாராளமா அதை நான் ஒன்றும் பெருசா பண்ணல, முன்னாடில இருந்து இருக்கிறத தான் அப்படின்னு காட்டியிருக்கேன். நானும் நம்பர் எடுங்க சார். இதுதான் 1 to 10 வந்து இல்லையா, அது வந்து கான்டென்ட். அது பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஞான வரலாறு, அது வந்து வைசேஷிக அணுவிலிருந்து. அதே மாதிரி 10ல பார்த்தீங்கன்னா இயற்கையில் ஞானம், தாமரை இலையும் அதி நீரொட்டா பரப்புகளும். இதுக்கு எனக்கு மீனிங் புரியுது. தாமரை இலையும் அதிக நீர் ஒட்டா பரப்புகளும், இது புரியுது. வேற சொன்ன நானோ வரலாறுல வைசேஷிக அணு தெரியுது. வாட் இஸ் கால்டு வைசேஷிக, அதுக்கு பொருள் ரக்கம் எங்கேயாவது பார்க்கணுமா? நிச்சயமா படிச்சுதான் இருக்கணும். அது வந்து வைசேஷிகம்னா என்ன அப்படின்னா ஒரு தத்துவ தரிசனம். அது நம்மளோட இந்திய தத்துவ தரிசனங்கள்னு 6 இருக்கு. அது அந்த பின்புலத்திலேருந்து அதை சொல்ல வரோம். நம்ம அது அந்த நேரம் வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா யார் அதை சொன்னாங்க அது புரியும். நம்ம பெருமை கொள்ள வேண்டிய விஷயத்த நம்மளோட சண்டை போடக்கூடாது இல்லையா? 6 இந்திய தத்துவ தரிசனங்கள்லேருந்து 1 அது வைசேஷிகம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தான் முதல்ல சொல்லியிருக்கோம், உலகத்திலேயே நம்ம தான் முதல்ல சொல்லியிருக்கோம் அணுவை பற்றி. அதனாலதான் அது எழுதியிருக்காங்க, அதனாலதான் அந்த கொண்டு போய் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது யாரு பாருங்க, அதுல இருக்கிறது கம்பர்ல இருந்து வச்சிருப்பாங்க. உதாரணம் கம்பர் சொல்லியிருக்காரு அணுவை. ஸோ அவங்கெல்லாம் நானோ சொல்லிட்டாங்களா, அதுதான் கேட்கறேன். அது மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அது எதுக்கெல்லாம் பெருமை கொள்ளலாம் நம்ம அப்படின்ற ஒரு அந்த மாதிரி அப்ரோச் தான் அது. ஸோ அதுக்காக ஆரம்பிச்சது. இது எப்படின்னா அறிந்ததுல இருந்து அறியாததுக்கு செல்லணும். எனக்கு இது புரியலையேங்கிறதுனால உடனே நீ புரியாதது எழுதிட்ட அப்படின்னு சொல்றது வந்து அதுக்குதான் நீங்க படிச்சாலும் புரியும்னு தான் நான் சொல்ல முடியும். திருப்பி இது வந்து தண்ணியில இறங்கினா நீச்சல் கத்துக்கியாங்கிற மாதிரி ஆகாது. எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னீங்க, கரெக்ட் தான். இறங்கு முதல்ல, இல்ல எனக்கு நீச்சல் தெரியாது, இறங்கினா கத்துக்கலாம். அது பேசிட்டே இருப்போம். அது மாதிரிதான் கை பிடிச்சி கூட்டு போவோம். அது வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நானும் வரலாறு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுதான் அது. ஸோ வைசேஷிக அணுவும் மட்டும் தான் புரியல உங்களுக்கு, அணுவும் புரிஞ்சிருச்சு. அணுவும் புரிஞ்சிருச்சு. அது நம்ம பக்கத்து வீட்டு அணு இல்லை, அவ்வளவுதான். புரியுது அப்படிதான் அது, அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த புத்தக மன்றம் ஆரம்பித்து 41 ஆண்டுகள் முடிவடைகின்றன. இதில் 39 ஆண்டுகள் உறுப்பினர்கள்